சினிமாலை யூடியூப்ல இன்னைக்கு நாங்க பார்க்க போறது சத்ய சோதனை ட்ரெய்லர். சத்ய சோதனை ட்ரெய்லர் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர்ல இருக்க முக்கியமான விஷயங்களை நாங்க பார்க்கலாம். இந்த சத்ய சோதனை திரைப்படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிரேம்ஜி வந்து மெயின் லீட் பண்றாங்க. அவரை தொடர்ந்து இந்த படத்துல வந்து ஸ்வயம் சித்தா அவங்க வந்து ஹீரோயினியா பண்ணிருக்காங்க. அதே போல ரேஷ்மா, K.G.Mohan, செல்வ முருகன், லக்ஷ்மி, ஹரிதா ஆகியோர் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. சத்ய சோதனை பாத்தீங்கன்னு சொன்னா Bharath ராம் அவருடைய சூப்பர் டாக்கீஸ் பேனர்ல வந்து தயாரிக்கிறாரு. இந்த படத்தின் பாடல்கள் வந்து ரகு ராம் வந்து இசையமைச்சிருக்காரு. பின்னணி இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி வந்து அமைச்சிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல 2017ஆம் ஆண்டு வெளியான ஒரு கிடாயின் கருணை மனு படத்தோட டைரக்டர் சுரேஷ் சங்கையா தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு, அதாவது சினிமாட்டோகிராஃபி வந்து சரண் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து வெங்கட் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து இயக்குனர் V.Gurunathan இணைந்து வசனம் எழுதியிருக்கிறாங்க. பிரேம்ஜியோட அப்பா, அதே போல மூத்த இசையமைப்பாளர் உங்களுக்கு தெரியும் கங்கை அமரன் இந்த படத்துல வந்து ஒரு பாட்டுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காரு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஆக இப்போ இந்த ட்ரெய்லர்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத நாங்க பார்க்கலாம். இந்த சத்ய சோதனை திரைப்படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிரேம்ஜி வந்து மெயின் லீடா பண்றதுனால இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை சார்ந்த படமா தான் இருக்கும் அப்படின்றலாம் மாற்று கருத்துல இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரியுது. அதாவது உங்களோட குணச்சித்திர நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலி அந்த அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா வர ரோலா இருக்கட்டும், அந்த பாட்டியம்மா இருக்கட்டும், நிறைய படங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாற்று கருத்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை வந்து பிரபல இயக்குனர் உங்களுக்கு தெரியும் வெங்கட் பிரபு, அதாவது பிரேம்ஜி அவரோட அண்ணா, அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் வந்து சமூக வலைத்தளங்களை வெளியிட்டாங்க. படம் வந்து ஜூலை 21 வந்து வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சத்ய சோதனை நம்மள வந்து பெரிய ஒரு சோதனை பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா படம் பார்த்தவங்களுக்கு ஓகே இது ஒரு பழைய ஒரு காமெடியா இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னு சொன்னா இது வந்து ஒரு த்ரில்லரோடு சேர்ந்த ஒரு டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காமெடி படமா இருக்குமா அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இந்த ட்ரெய்லர் பார்க்கக்குள்ள ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது. அதாவது ஒரு மர்மமான முறையில ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபர் இருப்பாங்க இல்லையா, அந்த கழுத்துல இருந்த கை காலில் இருந்த நகையை காணோம். இந்த நகையை திருடினது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து திருடன் கேரக்டரா வந்து ஒரு புத்திசாலியான திருடனா வந்து பிளே பண்ணியிருப்பாரு நம்ம பிரேம்ஜி அமரன். ஏன்னு சொன்னா அவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ற ஒரு சீன்ல சொல்லுவாரு, நான் வந்து ஸ்கூலுக்கு போனதா இருக்கட்டும், வந்ததா இருக்கட்டும், படிச்சதா இருக்கட்டும், எல்லாமே இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நான் படிக்கல அப்படின்றத, நான் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பாட்டையும் ஒருத்தரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அந்த கொலை சம்பந்தமா ஒருத்தர் வந்து விபரிச்சுட்டு இருப்பாரு. அந்த காமெடியன் குணச்சித்திர நடிகர் வந்து விபரிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த பாட்டியம்மா கேட்கக்குள்ள இந்த சிங்கம் படத்தோட டயலாக் சொல்லி வந்து பிரேம்ஜி தான் வந்து அந்த இடத்துல வந்து அடிதடி பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லுவாரு. அது நமக்கு விஷுவலாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி சொல்லக்குள்ள அந்த இடத்துல வந்து கொலை செய்யப்பட்டவங்க யாரு அப்படின்றது கண்டுபிடிச்சிருப்பாங்க போலீஸ். ஆனா அந்த கொலை செய்ய நபர் இருக்காங்க இல்லையா, அவங்க கழுத்துல இந்த நகை வந்து காணாம போயிருக்கும். அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல் நடக்கக்குள்ளதான் இவர் வந்து பிடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதுல வந்து அவர் மாட்டிக்கிட்டாரா, அந்த நகை திருடினது இவர் தானா, இந்த கொலையோட இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு, அதோட சேர்ந்த காமெடிஸ் வந்து ஒரு ரூரல் ஏரியா இருக்கும் இல்லையா, ஒரு கிராமப்புறத்துல வந்து இருக்கிற ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்ல ஒரு பண்ண படமா அந்த ஒரு கிராமத்துல நடக்கிற சில விஷயங்களை மையமா வச்சு ஒரு காமெடியா இந்த நாட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவும் அப்படிதான் இருக்கு. அங்க சின்ன இடத்துல வந்து நமக்கு இதுதான் படம் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரியுது. ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இல்லைன்னு கூட நாங்க சொல்லலாம். ஏன்னா இதுதான் கதையா இருக்கும் அப்படின்றது அப்பட்டமா தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினியா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாரா இருப்பாங்க, அவங்க வந்து கிராமத்து செட்டப்புக்கு கொஞ்சமே சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இருந்தாங்க பாக்குறதுக்கு. ஸோ இந்த படத்துல அவங்க என்ன மாதிரி பிளே பண்ணியிருக்காங்க, பிரேம்ஜி அமரன் ஒரு ஹீரோவா இந்த படத்துல பண்றது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, காமெடியான ஒர்க் அவுட் ஆன சில படங்கள் வந்து அவங்க வந்து ஹீரோவா பண்ற டைம்ல வந்து ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கு. ஆக காமெடி பிளஸ் ஹீரோ அந்த ரோல் இவருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்க சத்ய சோதனை படம் வந்த பிறகு நமக்கு சோதனை இல்லாம இருக்குதா அப்படின்றத நாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல படம் வெற்றி அடைகிறதுக்கு நாங்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். ஹாலிவுட் தொடங்கி